பற்றி சொல்ல போகிறேன். இன்றைக்கி திருநீலகண்டரை பற்றி சொல்ல போகிறேன். இவர் சிதம்பரத்தில் வாழ்ந்தார். அங்கே மண் பாண்டங்கள் செய்யும் வீட்டில் பிறந்தவர். திருநீலகண்டம் அப்படின்ற சிவனோட பேர் மேலே மிகுந்த பற்று கொண்டதுனால தாம் பேரையே மறைத்து திருநீலகண்டர் அப்படின்ற பேர் சூட்டி கொண்டார். இவர் இளமை காலத்தில் தாம் மனைவியோட வீட்டில் வாழ்ந்து வந்தார். வாழ்ந்து வரையில் ஒரு நாள், அந்த காலத்தில் தான் தாசி வீட்டுகளுக்கு போய் வர்றது ரொம்ப சகஜமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவரும் அதே மாதிரி போயிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் போயிட்டு வந்த அந்த குற்றத்தை பொறுக்க முடியாத தம்முடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்மை தீண்டாதீர், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு பதிலாக எம்மைன்னு சொல்லிட்டாங்க. எம்மைனா எல்லா பெண்களையும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதை கேட்ட திருநீலகண்டர் அன்று முதல் எந்த பொண்ணையும் தொடலை. அதே மாதிரி தம் மனைவியும் தொடலை. ஒரே இல்லத்தில் அழகாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒரு சிவனடியார் வந்திருக்கார். ஒரு திருவோடை கொடுத்து இதை வச்சிரு, நான் வந்து கேட்கும்போது திருப்பி கொடுன்னு சொல்கிறார். திருநீலகண்டரும் அதே மாதிரி அந்த திருவோடை ஒரு இடத்துல வச்சிடுறாரு. வருடங்கள் உருண்டு ஓடியது. வயோதிகமும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த சிவனடியார் வந்து என்னோட ஓடு வேணும்னு கேட்குறாரு. இவர் வச்ச இடத்துல பார்க்குறாரு, ஓடை காணும். திருவோடு தரேன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. முடியவே முடியாது, நீ திருடிட்டேன்னு அவர் சிவனடியார் சொல்கிறார். அப்படின்னா நீயும் உன் மனைவியும் சேர்ந்து சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு நம்புகிறேன்னு சொல்கிறார். இவரும் சரி சேர்ந்து சத்தியம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள்கிட்ட அந்த வழக்கு போகுது. அவங்க விசாரிச்சுட்டு நீயும் உன் மனைவியும் கை கோர்த்து சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரால் வெளியில் சொல்ல முடியாதே, தன்னோட மனைவியை தான் தீன்றது இல்லைன்னு சொல்லி. அதனால திருப்புலியூர் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற குளத்துக்கு தான் மனைவியை அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் ஒரு மூங்கில் குச்சியை எடுத்துக்கிட்டார். மூங்கில் குச்சியை ஆளுக்கு ஒரு முனையில் பிடிச்சிக்கிட்டு முங்கி எந்திரிச்சு சத்தியம் பண்ணுறாங்க. சத்தியம் பண்ணி பார்த்தா அவங்களோட இளமை காலம் திரும்பி வந்துருச்சு. அந்நியார சிவபெருமானும் தாயாரும் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. அவருடைய மனைவிற்கும் அவருக்கும் சிவன் அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி 2 பேருமே சிவனோட பாதத்தில் சரணடைஞ்சாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் and like my videos.